ஹலோ வெல்கம் டு மஸ்ட் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ் யூனிட் 6th போஸ்ட் த லாஸ்ட் லெசனோட கண்டினியூஷனை தான் பார்க்க போகிறோம். இது நம்ம பார்ட் 3 வீடியோவாட்டு இருக்க போகுது. யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆங்ஷியஸ். ஆங்ஷியஸ்னால் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஈகர் அல்லது இன்ட்ரெஸ்ட்னுட்டு அர்த்தம். எனஃப் டு ஹேவ் யூ லேர்ன். உன்னை வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறதுக்காண்டி உங்கள் பேரண்ட்ஸ் ஈகராக ஒன்றும் உன்னை வந்து கொண்டு வந்து சேர்க்கலை. ஒன்று கூட நீ படிக்காத உடனே நீ படி கண்டிப்பாக இதை படிச்சாகணும் அப்படி ஒன்றும் உங்கள் பேரண்ட்ஸ் உங்ககிட்ட சொன்னதும் இல்லை. They prefer to put you to work on a farm or at the mills so as to have a little more money. அவங்க வந்து உன்னை படிக்க வைக்கிறது பதிலாக உன்னை ஒரு சின்ன ஃபார்ம்லேயோ அல்லது கொஞ்சம் சின்ன மில்லையோ வந்து வேலை செய்ய வைக்கலான்னுட்டு நினச்சாங்க. ஏன்னா கொஞ்சம் ரூபா அது நம்மளுக்கு கலெக்ட் பண்ண முடியும், கொஞ்சம் மணி அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே ப்ரிஃபர் பண்ணாங்க. அண்ட் ஐ ஹாவ் பீன் டு blame ஆல்சோ. என்னையும் நீ ப்ளேம் பண்ணி தான் ஆகணும். ஹாவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ். நீ வந்து தப்பு செஞ்ச உடனே நீ என் கார்டனில் உள்ள பூக்களுக்கு போய் தண்ணி ஊற்று அப்படின்ட்டு நிறைய தடவை உன்னை அனுப்பியிருக்கேன். அந்த நேரத்தில் உன்னை நான் படிக்க வச்சுருக்கானோ அப்போவாச்சும் உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அண்ட் வென் ஐ வாண்டட் டு கோ டு ஃபிஷ்ஷிங் டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ அ ஹாலிடே. எப்போல்லாம் எனக்கு ஃபிஷ்ஷிங் போகணும்னுட்டு தோணுச்சோ அப்போல்லாம் நான் உனக்கு ஹாலிடே கொடுத்துருக்கேன்ல, ஆனால் அதுக்காண்டி நீ என்னை ப்ளேம் பண்ணணும். Then, from one thing to another, M. Hamel went on a talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most logical. ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. முதல்ல இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த விஷயம்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா ஹேமல் வந்து ஃப்ரெஞ்சு லாங்குவேஜை பற்றி புகழ ஆரம்பித்தாங்க. இது வந்து ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான இந்த வேர்ல்டுலேயே பியூட்டிஃபுல்லான லாங்குவேஜ் அது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் தான். அது ரொம்ப கிளியராக இருக்கும், லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும். அதனால நம்ம யோசித்து தான் பேசணும், கிளியராக இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. that we must guard it among us and never forget it. அதை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும், நம்ம அதை வந்து ஃபர்கெட் பண்ணக்கூடாது, மறந்து போகக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஜெர்மன் வந்த உடனே ஜெர்மன் லாங்குவேஜ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஃப்ரெஞ்சை மறந்துடக்கூடாது. பிகாஸ் வென் அ பீப்புள் ஆர் என்ஸ்லேவ்னா என்ன பார்த்தீங்கன்னா இன்பிரிசன்னிட்டு அர்த்தம். அப்படின்னா பீப்புள் வந்து கைதி ஆகச்சில்ல, ஆஸ் லாங் அஸ் தே ஹோல்ட் ஃபாஸ்ட் டு தேர் லாங்குவேஜ் இட் ஆஸ் இஃப் தே ஹேட் பீன் த கீ டு தேர் ப்ரிசன். இப்போ பீப்புள் வந்து கை இதாகிட்டாங்கன்னா அவங்க லாங்குவேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். அவங்க லாங்குவேஜ்னால் அந்த ப்ரிசன்லேருந்து வெளியில் வர்ற ஒரு சாவி மாதிரி இருக்கும். தென் ஹீ ஓப்பன் த கிராமர் அண்ட் ரெட் அஸ் அவர் லெசன். இப்போ அவர் வந்து கிராமரை வந்து திறந்துட்டு அந்த இதுலேருந்து எங்களுக்கு லெசனை வந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஐ வாஸ் அமேஸ்ட் டு see how well I understood it. நான் இப்போ வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா முன்னாடி என்ன புரியாதது இப்போ எனக்கு கிளியராக புரியுது. ஆல் ஹி செட் சீம் ஸோ ஈஸி, ஸோ ஈஸி. இப்போ அவர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அது ரொம்ப ஈஸியாக இருந்து எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஐ திங்க் டு that I had never listened so carefully and that he had never explained everything with so much patience. நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா நான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக நான் லிசன் கவனமாக கேட்டதும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து பேஷியன்ஸாக மெதுவாக எங்களுக்கு எடுத்ததும் இல்லை. அதனால தான் எனக்கு புரியாம போச்சோ அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருக்கேன். It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away and to put it all in our heads at one stroke. ஸ்ட்ரோக்னா என்னன்னா சிங்கிள் அட்டம்ப்ட்னிட்டு அர்த்தம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் போக முன்னாடி எங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சிங்கிள் அட்டம்ப்ட்ல எங்களை புரிகிற மாதிரி ஈஸியாக எடுக்கணும்னுட்டு அவர் நினைக்கிறாரோ என்னவோ. ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் அ லெசன் இன் ரைட்டிங். கிராமர் முடித்த பிறகு எங்களுக்கு எழுதுகிற மாதிரி ஒரு லெசன் இருந்தது. that day ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ். அந்த நாள் வந்து ஹேமல் வந்து எங்களுக்கு எழுதுறதுக்காண்டி புது புது காப்பீஸை வந்து வச்சுருந்தாங்க. ரிட்டன் இன் அ பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட். ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ், ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியிருந்தேன். அதில் என்ன எழுதியிருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ், ஃப்ரான்ஸ் ஆல்சேஸ்னுட்டு எழுதியிருந்தேன்.
தே லுக் லைக் லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் த ஸ்கூல் ரூம். அது பார்க்க எப்படி இருந்ததுன்னா, ஒரு சின்ன சிறிய ஃப்ளாக் வந்து ஸ்கூல் ரூமை வந்து இந்த ஸ்கூல்ல உள்ள கிளாஸ் ரூமில் வந்து ஃபுல்லாக ஃப்ளோட் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஹங் ஃப்ரம் த ராட் அட் த டாப் ஆஃப் அவர் டெஸ்க். ராடில் உள்ள டெஸ்கில் வந்து டாப் ஆஃப் அவர் டெஸ்கில் ராட் இருக்குது, அந்த ராடில் வந்து தொங்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. You ought to have seen how everyone set to work and how quiet it was. அதை வந்து எழுதுறதுக்காண்டி நீங்கள் வந்து பார்க்கணும். எப்படின்னா எந்த அளவு எல்லாரும் வந்து மும்முரமாக அதை எழுதுறதுக்காண்டி ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தாங்க, எப்படி கிளாஸ் ரூம் குவைட்டாக இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துருக்கணும். The only sound was the scratching of the pens over the paper. ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டேன். அது என்ன சத்தம்? அந்த பேப்பரில் வந்து பென் ஸ்க்ராட்ச் பண்ணி பென் வந்து எழுதுகிற சத்தம் தான் கேட்டது. ஒன் சம் பீட்டில்ஸ் ஃப்ளூ இன். சில சமயம் கொஞ்சம் பீட்டில்ஸ் வந்து வெளியிலேருந்து உள்ளே வர கிளாஸ் ரூம் வந்த சத்தம் கேட்டது. நாட் ஈவன் த லிட்டில் ஒன்ஸ் who work right on tracing their fish hooks as if that was friends too. அப்போ வந்து என்ன அது கொஞ்சம் மட்டும் இல்லை, சில இது வந்து அந்த ஃபிஷ் ஹூக்கை வந்து ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே, சில பேர் ஃபிஷ் ஹூக்கை ட்ரேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அது ஒரு ஃப்ரெஞ்சு கூட தான். On the roof, the pigeons cooed very low, and I thought to myself, ரூஃபுக்கு மேலே பீஜியன் வந்து சத்தம் போடுது. என்ன சத்தம்? கூடுனா சத்தம். அது பீஜியன்ஸ் வந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு சத்தம். அந்த சத்தம் வந்து போட்டுட்டு இருந்து கொஞ்சம் மெதுவாக போட்டுட்டு இருந்து. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, எனக்கிட்ட வில் தே மேக் தெம் சிங் இன் ஜெர்மன் ஈவன் த பீஜியன்ஸ். இப்போ பீஜியன்ஸையும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு ஜெர்மன் படிக்கிறோன்னா பீஜியன்ஸையும் ஜெர்மனில் பாட்டு பாடு அப்படின்ட்டு டெய்லி சவுண்டு போடு அப்படின்ட்டு சொல்லுவாங்களா அப்படின்ட்டு நான் நினச்சேன். Whenever I looked up from my writing, I saw young Hamel sitting motionless in his chair and gazing first at one thing, then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in the little schoolroom. நான் வந்து எப்போல்லாம் பென் வச்சு எழுதிட்டு இருந்தேன், அப்போ இடையில இடையில எம் ஹேமலை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எப்போல்லாம் பார்க்கச்சில்ல எம் ஹேமல் வந்து சேரில் வந்து அமைதியாக உட்காந்தாரு, அசையாமல் அப்படியே உட்காந்து கிளாஸ் ரூம் ஒரு பொருள்லேருந்து கிளாஸ் ரூமில் உள்ள ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருள் மாறி மாறி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அவர் இந்த கிளாஸ் விட்டு போக முன்னாடி இந்த கிளாஸ் ரூம் எப்படி எவ்வளோ அழகாக இருந்தது அதை வந்து அவர் பார்க்கணுன்னுட்டு நினைக்கிறாரோ இன்னும். Fancy, for 40 years he had been there in the same place. ஃபேன்சினா என்னன்னா இமேஜினேஷன் அர்த்தம். இப்போ அவர் இமேஜின் பண்ணுறாங்க, 40 வருஷமாக அவர் இந்த இடத்துல தான் இருக்காரு, ஆனால் அப்போ அவருக்கு இமேஜின் பண்ண தோணாதது இப்போ அவருக்கு தோணுது. வித் ஹிஸ் கார்டன் அவுட் சைட் த விண்டோ. இந்த விண்டோக்கு வெளியில் பார்த்தா அவரோட அழகான பியூட்டிஃபுல்லான கார்டன் இருந்தது. அண்ட் ஹிஸ் கிளாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். முன்னாடி பார்த்தா அவரோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, கிளாஸ் பெஞ்ச் எல்லாம் இருக்குது, அவர் இருக்காரு, கிளாஸ் எல்லாம் இருக்குது, அவர் பாடம் நடக்காங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படி அவர் இமேஜின் பண்ணுறாரு. Only the desk and benches had been worn smooth. அப்போ அதில் என்ன பார்த்தீங்கன்னா, டெஸ்கோ பெஞ்சஸ் மட்டும்தான் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இந்த வால்நட் ட்ரீஸ் இந்த கார்டன், அதில் என்ன இது என்னெல்லாம் இருக்குது, வால்நட் ட்ரீஸ் கார்டனில் வால்நட் ட்ரீஸ் இருந்தது, அது ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த ஹோப் வைன்னா படர்ச்செடி, படரக்கூடிய ஒரு செடி, அதுதான் ஹோப் வைன் சொல்லுவாங்க. that he had planted himself twined about the windows to the roof. அது என்ன, அவர் வந்து கார்டனில் வந்து அதை நட்டிருந்தார். அது வந்து பிளான் அவரே நட்டார். அது வந்து விண்டோலேருந்து ரூஃப் வர போகிற அளவு அந்த அளவு பெருசாக இருந்தது. ஹவு இட் மஸ்ட் ஹாவ் பீன் ப்ரோக்கன் ஹிஸ் ஹார்ட் டு லீவ் இட். அவருக்கு இதையுமே உடஞ்சிரும் போல இருக்குது. ஏன்னா அவர் எப்படி இதெல்லாம் விட்டுட்டு போவார், பாவப்பட்ட ஆள். டு ஹியர் திஸ் sister moving about in room above, packing their trunks, for they must leave the country next day. அப்போ இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கச்சில்ல, நான் என்ன நினச்சேன்னா, அவருக்கு சிஸ்டர் மேலே என்ன பார்த்தீங்கன்னா, அவருக்கு சிஸ்டர் வந்து அவங்க ரூமில் வந்து அவங்க ட்ரங்குன்னா ஒரு பெட்டி இருக்குது, லார்ஜ் பாக்ஸு, அந்த பெட்டியில் வந்து அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட் டே மற்ற கண்ட்ரிக்கு வந்து அவங்க போகணும், வேற கண்ட்ரிக்கு போகணும், அதனால பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. But he had the courage to hear every listen
லெசன் டு த வெரி லாஸ்ட். அவருக்கு வந்து முதல்ல இருந்து கடைசி வரை அவர் வந்து பாடம் நடத்துறது அவருக்கு நல்லா பிடிச்சிருந்து. ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் அ லெசன் இன் ஹிஸ்ட்ரி. ரைட்டிங் எழுதி முடிச்ச பிறகு எங்களுக்கு ஹிஸ்ட்ரியில ஒரு லெசன் இருந்தது. அண்ட் தென் த பேபி ஸ்டாண்டர்ட் தேர் பாபா பிபி பூ பூ. அப்போ என்னன்னா லே சின்ன குழந்தைங்க வந்து ஒரு சிங்கிங் மேனர் ஒரு பாட்டு சாண்டட்னா பாட்டு பாடுறாங்க. எப்படி சின்ன குழந்தைங்க பாட்டு பாடுறாங்க, பாபா பிபி பூபு அப்படி பாடுறாங்க. டவுன் தேர் அட் த பேக் ஆஃப் த ரூம் ஓல்ட் ஹவுசர் had put on his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. அப்போ பின்னாடி பெஞ்சு பார்த்தேன்னா ஓல்டு ஹாசர் இருந்தாங்க. ஹாசர் வந்து அவரு கண்ணாடி போட்டுட்டு பிரைமரை வந்து கையில எடுத்து வச்சுட்டு அவர் வந்து அவங்க கூடயே லெட்டர்ஸ் வந்து ஸ்பெல்லிங் ரீட் பண்றாங்க, ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க. இதை இந்த லெட்டர் இது இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணாரு அப்படின்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யூ குட் see that he too was crying. உங்களால பார்க்க முடியும். ஏன்னா அவரும் வந்து அழ அழ அவர் வந்து ரிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிஸ் வாய்ஸ் trembled with emotion. அவருக்கு வாய்ஸ் வந்து ட்ரெம்பிள்னா ஷேக் ஆகுது. ஒரு மாதிரி கண்ணீரோட அவர் வந்து தடுமாறி அவர் பேசுறாரு. அண்ட் இட் வாஸ் so funny to hear him that we all wanted to laugh and cry. அவரை வந்து அவர் சொல்றத பத்தி எங்களுக்கு கேட்கச்சிலே எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. அப்போ எங்களுக்கு சிரிக்கவும் செய்யணும் அழவும் செய்யணும் அந்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. ஹா ஹவு வெல் ஐ ரிமெம்பர் இட் தட் லாஸ்ட் லெசன். இப்போ எனக்கு நல்ல ரிமெம்பர் ஆகுது. இதுதான் எங்களோட கடைசி லெசனா இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.